ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம முன்னையே ஒரு ஷார்ட்ஸில் குறிப்பிட்ட மாதிரி விஷால் மெகா மார்ட்டை பற்றி தான் ஃபுல் வீடியோ பண்ணி போட்டிருக்கிறேன். Q1 ரிசல்ட் இன்னும் வரல, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்குது. இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நுவாமா, கோல்ட்மேன் சச் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு அந்த விஷால் மெகா மார்ட் வந்து 75% கரண்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகரிக்கும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன, ஆர்ஓசி என்ன பண்ணுது, குவார்டர் ஆன் குவார்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் குவார்டர் அதுக்கு முன்ன குவார்டர், இயர் ஆன் இயர் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் போட்டு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்க்குறதோடு எடுத்துக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 64,360 ரூபாய் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 138 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே இருந்து 75% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது 200 ரூபாய் சர்க்கிளை அட்டைன் பண்ணும். 52 வீக் லோ 96 ரூபாய், 52 வீக் ஐ 146 ரூபா, ஸ்டாக் பி 102 ரூபா, புக் வேல்யூ 13 ரூபா 90 காசு, டிவிடெண்ட் ஈல்டு எதுவுமே இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கல, ஆர்ஓசிஇ 13.1, ஆர்ஓஇ 16.9, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கிற கம்பெனி. வாங்க அடுத்தபடியாக நம்ம ப்ராஃபிட் அதெல்லாம் பார்க்கலாம். மேலே இருக்கிற டேபிளை பார்த்தாவே தெரியும். குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக ரேட் ஆயிருக்கு. போன வருஷம் FY25 Q1ல 61 crore இருந்த ப்ராஃபிட் கண்டினியூஸாக 104 crore, 283 crore, 115 crore கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கால்குலேஷன் பண்ணி 75% அப்பர் சர்க்கியூட்டில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ FMCG ப்ராடக்ட்லாம் இப்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீஃப்ளேஷன் நடந்திருக்குது இந்தியாவில். இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2.1% தான் இன்ஃப்ளேஷன் வந்திருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட் வீக் டேட்டாஸில் நான் கொஞ்சம் பேசியிருந்தேன் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பேசும்போது. ஸோ டீஃப்ளேஷன் நடந்திருக்கும் போது இந்த மாதிரியான FMCG ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ்க்கெலாம் நிறைய வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இவங்க அவ்வளோ சீக்கிரத்து ரேட் குறைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய பர்ச்சேசிங், அதாவது ஹோல்சேலாக இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டும் 2 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நியோல் டாட்டாவே சொல்லியிருக்கிறாங்க ட்ரெண்ட்டை பற்றி பேசும்போது. ஸோ ட்ரெண்ட்டில் அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கலன்னு நியோல் டாட்டா அதை பற்றி பேசுகிறாங்க. FMCG தான் நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவங்களுடைய FMCG ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா போகுன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த அபவ் டேபிள் ரெப்ரசன்டேட்டிங் த இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டை ரெப்ரசன்டேட் பண்ணது. 22ல் 2008 கோடி, அந்த 23ல் 3201, 24ல் 4062, 25ல் 6823. அதாவது இது வந்து ஃபினான்ஷியல் இயர்ஸ், குவார்டர் ஆன் குவார்டர் எடுத்துக்கூடாது, ஃபினான்ஷியல் இயர்ஸ் என்று மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ போன ஃபினான்ஷியல் இயர்ஸும் நல்ல ப்ராஃபிட் தான் இவங்க காட்டியிருக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இவங்க சொன்ன மாதிரி அப்பர் சர்க்கியூட்டில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப பாசிபிள் தான். அதுவும் இல்லாமல் வேல்யூவேஷன் வேறு இந்த ஸ்டாக்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிற வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கி வந்து டிவிடெண்ட்காக வெயிட் பண்ணி நிறைய டிவிடெண்ட் வந்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த டிவிடெண்ட்லாம் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த அபவுட் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னை வச்சு தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதில் குச்சி நல்ல லாபம் பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ராகேஷ் ஜூஜன்வாலா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னை வச்சு தான் உள்ளே வருவாங்க, ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக கொஞ்சம் ஷேர்ஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்குவோம். ஜூன் குவார்ட்டரில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க, பெருசாக எடுத்துக்குவோன்னா. FIS வந்து ஜூன் குவார்ட்டரில் ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க. 7% 12.85% வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க.
டிஐஐயும் 12.22 27.31% வந்து அதிகரிச்சிருக்காங்க டிஐயும். பப்ளிக்கும் இந்த ஷேர்ஸ்ல வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. 5.61% தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். எப்பவுமே ட்ரேட் அதிகமாக நடந்தால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா பொருட்களுடைய விலையும் தானாகவே ஏறுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு இந்த ஸ்டாக்ல. எப்படின்னாக்கா எஃப்ஐஎஸும் ஹோல்டிங்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க, டிஏஎஸும் ஹோல்டிங்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க, பப்ளிக்கும் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ள போட்டே இருக்காங்க பணம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்பி வாங்கலாம். ஆனால் வந்து இது ஒரு குறுகிய கால முதலீடா மட்டும் எதுலையுமே எந்த ஸ்டாக்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டிவிடெண்ட் கிடைக்காது. டிவிடெண்ட் கிடைக்கலன்னா அந்த ஸ்டாக்கை வச்சு ஹோல்டு பண்றது வேஸ்ட். எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு 10 வருஷம் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக வாங்கி ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கு. 100 ரூபான்றது ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன். 100 ரூபாயில இருந்து 150 ரூபாக்குள்ள தான் இந்த ஸ்டாக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை ஒரு 1 லட்சம் ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்ச ரூபா போடுறீங்க, இந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த 10 லட்சம் ஷேருக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் டிவிடெண்டாவே கிடைச்சிரும். வருஷத்துல 2 தடவை கிடைக்கும். அப்போ 2 லட்சம் ரூபாய் 5 வருஷமா நீங்க ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இதுல இருந்து எடுத்துடலாம். ஆனா ஸ்டாக்குடைய வேல்யூ அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகி ஒரு 400-450 போயிடும். அப்போ 450 ரூபாய் உங்களுக்கு லாபம். போட்ட பணமும் கிட்ட வந்துருச்சு. சும்மா வச்சு விளையாடலாம். சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். பண மழையில் நினையலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. விஷால் மெகா மார்ட்டை கண்டிப்பா வாங்குங்க. தவிர நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் போடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.